கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த தொடர் போதனையிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். அவர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார்? அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு கிடைத்த பலன் என்ன? நாம் அவரைக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நம் நாவிலிருந்து? இப்படி நிறைய விதமான காரியத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அவர் வழிநடத்தல் நமக்குள்ளே என்னெல்லாம் விதைக்கிறார் இதெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால் இந்த தொடரை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான பலன் கிடைக்கும். ஏனென்றால் அவர் வழிநடத்தும் பொழுது உங்களுக்கு பலவீனமான பலன் கிடைக்கும்ல, கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் தேவன் ஒருவனை விரும்பி செய்யும் பொழுது அவனுக்கு சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும். அப்போ பலவிதமான காரியத்தில் அவன் பலன் பெறுகிறான். அப்படித்தான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் என் கூடவே எப்படி இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும்போது என்ன நடக்குன்னா உங்களுக்கு எல்லாத்திலையுமே ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். என் ரட்சிப்புக்கு தாமதமில்லை. தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சித்த அந்த தேவன், அதுக்கு தாமதமே இல்லை. அவர் பாருங்கள், நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். தேவன் ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ண அந்த தேவன் பாருங்கள், சியோனில் எப்படி நமக்கு ரட்சிப்புக்கும் நம்ம இஸ்ரேலுக்குள்ள அந்த மக்களுக்குள்ளே எப்படி அவர் உண்டு பண்ணாரோ, எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அதையெல்லாம் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதையெல்லாம் இது மாதிரி நான் உனக்கு கட்டளை இடுவேன். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த தேவன் தான் இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? ஆபிரகாம் சன்னதியாக நாம் வந்தோம். இஸ்ரேல் மக்கள் மேல் அந்த அளவு கிடந்த அன்பு வைத்து அவர் ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதத்து பல வாக்கு தத்தங்களை அள்ளி கொடுத்த அந்த தேவன் இப்பொழுது அந்த அனைத்து ஆசீர்வாதம் நம்மேல் வந்து விழுந்து அது நமக்கு பலித்து விட்டது. ஆகையால் நாம் எதற்கும் கலங்க வேண்டாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு வாக்கியம் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுவன். எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு என்ன தேவையோ, பணம் தேவையா அதற்கு அவர் கட்டளை இடுகிறார், சுகம் தேவையா அதற்கு கட்டளை இடுகிறார். இல்லைனால் நீங்கள் இஸ்ரவேலின் சன்னதியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு அவர் கொடுக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு சொந்தம், இப்போ அவைலபிளாக இருக்குது. எல்லாத்திலையும் அவர் கட்டளையிடும். ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும், நான் கட்டளையிடுகிறேப்பா. எனக்கு பணம் வேண்டும், நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இப்படி சொல்லி அவர் உங்கள் மேல் அனாதி பிரியமாக இருக்கிறார். இப்படித்தான் அவர் சொல்லி சொல்லி உங்களை வழி நடத்துகிறார். நீ எதற்கும் கலங்காது. நான் உனக்குடைய எந்த தேவையோ அந்த இஸ்ரேலுக்கு செய்தது போல இஸ்ரேல் மக்களுக்கு எல்லா விதத்திலையும் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் எல்லாத்திலையும் நான் வாக்குத்தத்தம் பண்ணதை எல்லாம் அவங்க அந்த சன்னதிக்கு பண்ணது எல்லாமே இப்பொழுது உனக்கு கிடைத்தது. அது எப்படி கிடைச்சது? அதுவும் தெரியணும்ல. அது எப்படி கிடைச்சது? கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தான் கிடைச்சி. கிறிஸ்து உயிர் தெழுதல் தான் இப்பொழுது அது முதல் நாளாக இருக்கிறது. முந்தி வாரத்தின் லாஸ்ட் நாள் அந்த இதில் தான் முதல் நாளாக கொண்டாடும். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் தான் முதல் நாளாக இருக்கிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அதாண்டு முதல் நாளாக இப்போ நாம் அதை தொடர்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு சகலவித நன்மை எல்லாத்தையுமே ஆதாம் இழந்தது முதல் கொண்டு எல்லாத்தையுமே நமக்கு இப்போ அவைலபிளாக தந்திருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக. எவன் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் உள்ளத்திலே வைத்து, ஆம் தேவனே நீர் எனக்குள்ளே இருக்கிறேன், நான் இன்று பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு ஐஸ்வர்யம் வரவில்லை, நான் சம்பாதிக்கிற பலன் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு இது நான் எப்படி பெற்றுக்கொள்வது, என்னுடைய சரீரத்தில் நான் சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, நீர்தான் எனக்கு தரணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் உம்முடைய நாமத்தினால் அதை நான் அந்த எதிர்க்கிற அந்த பிசாசை நான் அடியோடு விரட்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் அது சொல்லும் பொழுது தேவன் அந்த காரியத்தை நிச்சயமாக அவர் வாய்க்க பண்ணி அவர் கட்டளையிடுகிறார். ஆகையால் அந்த கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தந்த தேவன் இப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். ஆகையால் எதிலுமே சோர்ந்து போவாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு செய்த அனைத்து ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு இருக்குது. இப்பொழுது அவர் கட்டளையிடுகிறார் இயேசுவின் நாமத்திலே. அந்த கிறிஸ்துவை நீங்கள் உள்ளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.